வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபாலோ ஜாக். ஸோ நம்மளோட லடாக் ட்ரிப்பில் இப்போ கரண்ட்டாக டிஸ்கித்துங்கிற இடத்துல ஒரு வில்லேஜில் இருக்கும். ஸோ போன வீடியோவில் நீங்கள் வந்து அந்த புத்தா ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க. காப்பரால் பூசப்பட்டு 2010 கட்டப்பட்ட ஒரு புத்தா ஸ்டாச்சு இன்னமும் அழகாக ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் கரண்ட்டாக நாங்கள் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டோம். போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்டு நைட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோம் ஸ்டேயில் ஒரு ஸ்வீட்டான ஒரு திபெட்டியன் ஆண்டி வந்து எங்களுக்கு ஹோம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. வந்ததுக்கு செம்ம பசிங்க. பருப்பு கறி தான், நான்வெஜ்லாம் அதெல்லாம் வெஜ்ஜு தான். ஆனால் அதுவே போட்டு மிரட்டி எடுத்துட்டாங்க. வந்த சூடுக்கு நல்லா சாப்பிட்டு ரொம்ப டயர்டில் இருந்தோம், மட்டையாயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம பேசி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதோ இங்கே லோக்கல் ரொட்டி ஏதோ ரெடி பண்ணுறேன், நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஸோ இங்கே டிஸ்கெட் வந்து ஒரு லிமிட்டட் ஹோம் ஸ்டேஸ் தான் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ ஃப்ளைட்டு பறந்துட்டுருக்காப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பேஸ் இருக்குது பக்கத்தில். ஸோ அந்த ஏர்பேஸ்லேருந்து ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு. அண்ட் இந்த புத்தா ஸ்டாச்சு சொன்னேன் இல்லையா, அது இங்கே தான் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? சின்னது எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். இங்கேருந்து கேமராவில் பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் நேரில் வந்து எனக்கு பெருசாக தான் தெரியுது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், ரொம்ப பக்கம் தான். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா பேங்காங் லேக். 3 டேட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அமீர் கான் மாதவன் கிளைமேக்ஸில் ஸ்கூட்டரில் போய் ஒரு லேக் மாதிரி இருக்கும்ல, அதே ஸ்பாட்டு தான். இன்றைக்கி அங்கே தான் நம்மளுக்கு இது. என்ன ஒரு மைனஸ்னால் சார்ஜ் போடுறதுக்கு எதுவுமே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல. கரெக்டாக 9 o'clock ஈவினிங் ஆனால் அடைச்சிடுறாங்க கரண்ட்டை, காலையில் தான் திறக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு பவர் பேங்க் தான் இருக்குது, அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஸோ எப்படி நாங்கள் சார்ஜ் போட போகிறோம், எப்படி சர்வைவ் பண்ண போகிறோன்னு தெரில. அண்ட் இங்கேருந்து மணி 7:30, 5.5 hours ட்ராவல். அண்டு ஈவினிங் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆயிரும். அண்ட் பேங்காங் லேக்கை ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ் லடாக் ட்ரிப் வந்திங்கன்னா. ஸோ அதில் பாதி சைனாவோடது பாதி இந்தியாவோடதுங்கிறாங்க. அது என்ன விஷயம் தெரில, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க கிளம்புவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற இடம். ஸோ நேற்று டின்னர் இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சார் உட்காந்துருக்காரு, லேட் ஆகிடுச்சு. ஜெர்மன்ஸ் எல்லாருக்கும் செம்ம பசி. அண்டு 5 to 6 ஹவர்ஸில் குட் மார்னிங் 5 to 6 ஹவர்ஸில் நம்ம வந்து அடுத்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும். இதுக்குள்ள ஃபுல்லாக கார்பெட் மாதிரி போட்டு வச்சு சாஞ்சி உட்காந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இது ஸ்பெஷல் ரொட்டீன். நாங்கள் எப்படி இருக்குது ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான் வந்துட்டாங்க. அக்கா ஜஸ்ட் 1 hour அதே பேட்டர்ன் தான். நேற்று நைட்டு இப்படி தான் உட்காந்தோம். ஜெய் சார் இங்கே, நான், ராமண்ணா, திருவண்ணா, இப்போ லாஸ்ட்டு ஜெர்மன்ஸு. ஸோ அக்கா வயசு சார் சொல்லக்கூடாது சார், வயசுலாம் வந்து பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, ஒத்துக்காது. ஸோ இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு மேலே வெண்ணெயை தடவி அதுக்குள்ளே நம்ம ஜாமை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்ணுன்னாங்க. என்னடா அது ஒரு புது விதமான காம்பினேஷனாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஏன் இப்படி சாப்பிட்றாங்கன்னு கேட்டபோது, இந்த பட்டரை உருக்கி நம்ம சாப்பிடும்போது இங்கே உள்ள டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம உடம்பை சூடாக தக்க வச்சுக்குமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேட்குறதுக்கு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவங்க தான் நான் சொன்ன ஓனர் அம்மா. இவங்க வந்து நாங்கள் சாப்பிட்ற இடத்துல உட்காந்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நல்லா விசாரித்து அடுத்தது எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பசங்களோட பிக்சர்ஸு, அப்புறம் இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து கட்டின இடம்னு சொன்னாங்க. என்ன நிறைய விஷயங்கள் இவங்க வந்து இவங்க சைட்லேருந்து ஷேர் பண்ணவும் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஹோஸ்ட்டாக எங்களுக்கு அமைஞ்சாங்க. இதான் கைஸ் சோனம் கெஸ்ட் ஹவுஸ். இங்கேருந்து நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. அண்ட் ஓனர் பார்த்துருப்பீங்க, இந்த லேடி ரொம்பவே ஸ்வீட் அண்ட் கேரிங்காக பேசுவாங்க. அண்டு அதான் சொல்கிறேன், இங்கே உள்ள ரூம்ஸ்லாம் வந்து ரொம்பவே ரீசனபிள் தான். இதான் அந்த ஃப்ரண்ட் வியூ. மேபி அதான் சொல்லலாம், அடுத்த தடவை வரும்போது இந்த மேலே உள்ள பில்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே கட்டி முடிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கு. ஸோ மறந்துடாதீங்க, டிஸ்கித் வந்தீங்கன்னா நீங்கள் சோனம் கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் நம்ம போய்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருப்போம். சரியான கூட்டம் நிற்கிது. காலையில் ஜெய் சாரும் ராம்பராய்டர் எல்லாம் போகிறாங்க. செம்மலாம் க்ரௌடு நின்றுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே 2 பங்க் இருக்குது. போய்ட்டு டேங்க் ஃபில் பண்ணோன்னா டைரெக்டாக நம்ம அடுத்த இடத்துக்கு ட்ரெயில் விட்டுடலாம். பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டெஸ்டினேஷன் பேங்காங் லேக் கிளம்பிட்டோம். பேங்காங் லேக் வியூ பாயிண்ட் இதுதாங்க. நான் போன வீடியோவில் நைட்டு ட்ரைவ் பண்ணி வந்த இடம். ஸோ காலையில் பார்க்கும்போது அப்படியே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் மேலே அந்த புத்தா ஸ்டாச்சு டிஸ்கித்தில் மறக்காமல் இவர் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எதுவுமே கிடையாது. வந்தீங்கன்னா ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும் அந்த இடம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். அண்ட் இங்கேருந்து சொன்ன மாதிரி ஒரு 5 hours நம்மளோட ஜேர்னி. அடுத்து பேங்காங் லேக்குக்கு ஆஃப்லைன் மேப் போட்டுட்டேன்னா அந்த
அங்கே போயிட்டு இப்போ வந்த வழியிலே போகிறோம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நெட்டு கிடைக்காது, நெட்வொர்க் சுத்தமாக இருக்காது. அதனால் ஆஃப்லைன் மேப் போட்டு வச்சுட்டேன். இவருங்க ஜிப்லைன் இங்கே இருக்குது, இது பார்க்கவே இல்லையே. என்ஜாய் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஹை ஆல்டிடியூட் ஜிப்லைன் டூர். மேலே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, எல்லாம் டெம்போ ட்ராவலர் வந்து. அங்கே 2 பேர் ஹேர்லேயே பறந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க பாருங்க இன்னொரு டவர் சின்னதாக தெரியுதுங்களா, அந்த டவரில் தான் லேண்டிங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அண்ட் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஜிப்லைன் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க. இந்த டவரில் தான் வந்து எண்டாவது. அண்ட் இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து இந்த சின்ன காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, திருப்பி ரிட்டன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அதே பாயிண்ட்டுக்கு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை, மேபி ஜிப்லைன் எனக்கு தெரிஞ்சு 1500-2000 இருக்கலாம் கண்டிப்பாக. நல்லா நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்டீல் இது கம்பிலாம் அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எத்தனை லேயர், 1 2 3 4 5 6 7 மாடி இருக்குது. 7வது மாடியில் வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள் ஜிப்லைன். வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பின் ட்ராப் சைலன்ஸுங்க, வெறும் காற்று சத்தம் தான். அப்படியே ஊன்னு கேட்குது. ஹெல்மெட் மூடுனா இந்த கேப்பில் வர சவுண்டு. இங்கே கண்டெய்னர் எதுக்கு வச்சுருக்கான்னு தெரில பாருங்க. அதில் அப்படியே சிங்கிள் ஸ்ட்ரெச் ரோடு ஃபுல்லாக அப்படி போகுது. அப்படியே டிட்டோ பார்க்குறதுக்கு சார்கோல் மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த பாருங்க, இது பெருசு, இது சின்னதா. இது சின்னதே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிராம் இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்குது. சவுண்டை பாருங்க, அப்படியே வரசுனா நெருப்பு பற்றிக்கும் உங்களுக்கு. எல்லாமே இந்த கிட்டே பிளாக் பெப்பிள்ஸ் தான். எல்லாம் அந்த மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆகி உடஞ்சி ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ பிளாக் பெப்பிள்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பெப்பிள்ஸை நம்ம வீட்டுக்கு போய் சொவீனஸாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இதே ரூட்டு தான் நம்ம போன வீடியோவில் லெஃப்ட்டு வளைஞ்சி ஈவினிங் டைமில் வந்திருப்போம். அதே கடை, இந்த கடையில் தான் காஃபி குடித்தோம், காஃபி டீ. அண்ட் இந்த பெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே வழியில் அப்படியே அந்த நூப்ரா வேலி அங்கே இருக்குது. அந்த வேலி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அதே வழியில் தான் போகிறோம். இந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த ப்ளூஷ் வாட்டர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எடுத்து கொடுக்குது பாருங்கள். இதுதான் அந்த நம்ம உடம்புல ஓடுற வெயின்ஸ் மாதிரி அது வரைக்கும் ஃபுல்லாக போகுது. இங்கே நல்லா ப்ளூஷாகவே தெரியுது. என்னங்க உள்ளே இறங்கி ஒரு குளியில் போடலாமா? ஐயோ, அடிக்கிற குளிருக்கு உள்ளே இறங்குனா அப்புறம் பிஸ்தா படத்தில் கார்த்திக் ஐஸ் தண்ணியில் குடிப்பாரு தெரியுமா, அது மாதிரி ஆயிரும். கீழே இறங்கி நடந்து போகிறாங்க சில பேர் ஃபோட்டோஸ் எடுக்க. ரோடு ஓட்டுறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் கேம்ப் தான். இந்த வேலியிலே அமைஞ்சிருக்கு. இந்தியாவிலே ஹையஸ்ட் ஆல்டிடியூட்டில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்காட்ரியன். இவங்க கஷ்டமான விஷயங்க. ஏன்னா குளிர் தான், குளிர் தாக்கு பிடிச்சிட்டு நம்மளுக்காக பார்டர்லேருந்து பாதுகாக்கிறாங்க. நாங்கள் தெரியுதுங்களா, ஜீப்பு அது மாதிரிலாம். ஸோ இவங்க வந்து சியாச்சின் வாரியர்ஸ், இவங்க பேர், இவங்களோட ஸ்குவாட்ரின் பேர் வந்து சியாச்சின் வாரியர்ஸ். வி சல்யூட் யூ. சவுத்துலேருந்து நாங்கள் உங்களை சல்யூட் பண்ணுறோம். அண்ட் இங்கே இருக்கிற அந்த ஆர்மிக்கு லோக்கல் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களும் லோக்கலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே நல்லா ஒத்துழைப்போட இந்த இடத்துல வந்து இங்கே உள்ள ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மைட்டி கார்துங்களா பாஸ் பார்த்திங்கன்னா அந்த மவுண்டன்ஸ் தெரியுதுல, வெள்ளை கலர் வெனிலா ஐஸ்கிரீமோட அங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி லெஃப்ட் வளைஞ்சிடும் சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் என்ன ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஏன்னா ஃப்ரீசிங், ஆக்சிஜன் ப்ரீத் பண்ண முடியல. அது ஒன்று. இன்னொன்று வந்து தலை வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறதுக்குள்ளேயும் க்ரௌடு வந்துருச்சு. அதெல்லாம் ரைட் சைடு போனால் கார்துங்களா, லெஃப்ட் சைடு வந்து பேங்காங். இந்த போர்டு போட்டிருக்கு. நம்ம இந்த வழியாக தான் போன வழியில் வந்தோம். இப்படி வளைஞ்சு வந்தோம். இப்போ நம்ம வந்து பேங்காங் போகிறோம். பேங்காங் ஹியர் ஐ கம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், 3.5 hours. வியூ பார்க்கும்போது அப்படியே லைட்டாக தலை சுற்றுற மாதிரியே இருக்குங்க. அதான் ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். என்னன்னு தெரில, நம்மளுக்கு அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் ஆரம்பிக்குதா என்னன்னு தெரில. கீழே ஃபுல்லாக ஸ்லோப்பாக தான் போகுது. எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. அந்த பின்னாடி ஜெர்மன்ஸ் நம்ம பேக்கப்புக்கு வந்துட்டுருக்காப்புல. பேங்காங் லேக்கில் போயிட்டு அந்த 3 idiots ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது, ஒயிட் கலர், ஐ மீன் எல்லோ கலர் வெஸ்பாவை சட்டாக்கன்னு தெரில. அதில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ரொம்ப நாள் ஒரு ஆசை. அந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளும் அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது நல்லாயிருக்கு. பேக்கில் ஒரு வாட்டர் கிராசிங். இது ஒரு சின்ன ப்ளூயிஷ் பிரிட்ஜ் மாதிரி நல்லாயிருக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு. கீழே ஃபுல்லாக மெட்டல் தான் இந்த பேஸு. மோசமான ரோடு ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பம்பி ரோடாக இருக்குது, செக்கன்னு குச்சிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக அந்த பபிள்ஸ் சொன்னார் இல்லையா சாரு, இது பாருங்க, இந்த பபிள்ஸ் தான் இருக்குது. ஏதோ மண்பானை
பதிச்சு வச்ச மாதிரி இருக்குங்க. முதல்வன் படத்தில் அழகான ராட்சசியே பாட்டு இருக்கும்ல, அதில் வந்து பானையை வந்து வாலில் பதுக்கி ஒரு இது பண்ணியிருப்பாங்க ஸ்டுடியோவில். அந்த மாதிரியே இருக்குது. பானையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக பார்த்தா ஸ்டோன். அது இது ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கு. சூப்பரு. ஃபுல்லாக எல்லாம் அந்த பனி உருகி கீழே அப்படியே போயிட்டுருக்கு இந்த நூப்ரா வழியில் உள்ள தண்ணிக்கு. அந்த சின்ன கிராசிங் மாதிரி தாண்டிட்டோன்னா ஃபுல் ஸ்ட்ரெயிட் ரோடு. அங்கே போயிட்டு மேலே ஏறுது, திருப்பி அப்பீல் ஏற இறங்க அப்படி தான் போயிட்டுருக்கு லாஸ்ட்டு 10 நாளாக. நம்ம உடம்பும் திடீர்னு குளிருது, திடீர்னு அப்படியே சூடாகிடுது, உள்ளே வேர்க்குது. ஏன்னா லைனர்லாம் போட்டிருக்கோமா, என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில இங்கே ரைடர்ஸ்லாம். எப்பா வேறு லெவலுங்க இவங்களாம். கல்வி இருந்தாலும் 60-70 வந்துச்சு, பேக் டு 40s. இப்போ பாடி அதாவது கல்குவாரிக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. அப்படி தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. எல்லோரும் சல்லுன்னு ஏறிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி ஏற ட்ரை பண்ணுவோமா, ஸ்பைடர் மேன் மாதிரி. பரவாயில்ல, தங்கம் தாக்கு பிடிக்குது. வாடி செல்லவே. இந்த பபிள்ஸு ஃபுல்லாக குவிச்சு வச்ச மாதிரி இருக்குது. போட்டு இதிலே நம்ம புல்டோசர் ஏற்றி நல்லா அமுக்கி வச்சுருக்காங்க. வேறு ரோடு போட்டிருக்கதா சொன்னாரே, அதை நம்பி தான் நான் வந்தேன். அப்பா சரியான அப்பீல். இது மண் ரோடு மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இதுதான் பெபிள்ஸ் தான். இது போகும் போலக்கே இந்த ரோடு அப்படியே அது வரைக்கும் தெரியுது. அப்போ எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. கீழே தார் ரோடு வேறு இருக்குது. இது பழைய ரோடு என்னன்னு தெரில. அதோ தார் ரோட்டில் இறங்குறாங்க பாருங்கள். நல்ல வேலை. தார் ரோட்டில் இறங்கி திருப்பி அங்கே போய் இன்னொரு ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுது. முடியலங்க, கொஞ்ச நேரம் அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளங்கையெல்லாம் கிடுகிடுன்னு. எவ்வளோ தூரம் இந்த பாதை போகும்னு தெரில. சரி நானும் சமாளிச்சலான்னு பார்த்தேன், முடியல. முதுகுலாம் கிடு வலிக்குது. டச் பண்ணாத நல்லாயிருக்கும். எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரண்ட்டில் போக சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளாம் டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. திருப்பி முடியல என்னால். ஒரு அளவுக்கு மேலே போதுண்டா அப்படின்னு தோணுது. 360 வந்து இங்கிட்டு தொங்குது, அங்கிட்டு தொங்குது. வைப்ரேஷனில் சரியான வைப்ரேஷனு. என்ன தான் டைட் பண்ணாலும் தொங்கிக்கிட்டே இருக்குது. கழட்டி உள்ளே வச்சுட்டேன். ஸோ நம்மளோட அடுத்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ஃபைன் சாண்ட். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதே நேரத்தில் இந்த பாருங்க எவ்வளோ ஃபைன் சாண்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அதுதான் அப்படியே ரோட்டில் இருக்குது. இதோ இப்படியே பிரட்டுது. ஐயோ தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபைன் சாண்டு? ஸோ இதில் தான் லிட்டரலி ஓட்டிகிட்டு இருக்கோம் நானும் சாரும். ஃப்ரண்ட்டில் பெனிலியே பார்த்திங்கன்னா தண்ணி தான் போணுச்சு. பட் அவங்க டயருக்கு அது ஈஸியாக மேனுவர் ஆயிரும். நம்ம டயருக்கு தான் உட்காந்துரும். இது பாருங்க இந்த இடத்துல போயிடுமா, வலிக்குதுங்க. வா. சூப்பர். சாரோட டயர் பாதையிலே நானும் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு டயர் பெருசா, அதுக்குள்ளே நம்ம டயர் அப்படியே உட்காந்துருது சின்னதாக. அப்பா ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்குது. பொறுமையாக தான் ஓட்டணும் உங்களுக்கு. நிறைய ரைடர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாமே எம்டி. ரிட்டன் வந்து டிஸ்கித் போயிட்டுருக்காங்க அவங்க பேங்காங்லேருந்து. ஆக்சுவல் ரோட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் வளையுது. ஆனால் சார் சஜஸ்ட் பண்ணார், என் வண்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், போகிறதுக்கு கஷ்டம்டா அப்படின்னாரு. ஸோ எல்லோரும் அப்படியே இந்த வழியாக ஏறி மலை வழியாக சுற்றி போவோம், ஆனால் ஆல்டிடியூட் ஏறி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் சரி லாஸ்ட்டில் பரவாயில்ல, எல்லா வண்டியும் இப்படி தான் போகுது, இப்படியே பெயர் வேண்டான்ட்டாங்க. ஸோ எல்லோரும் ஒரு வெஜ் மோமோஸ் அப்புறம் வெஜ் நூடுல்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகிட்டோம். வர வழியில் பார்த்தது சும்மா ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறையா பெபிள்ஸு, அதுவும் பெரிய பெபிள்ஸ் சொன்னேன் இல்லையா, அது நிறையா இருக்கும். ஹோப்ஃபுல்லி சாஷா தாக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சாஷாவும் நானும். எனக்கு தெரிஞ்ச ஒரு half of the people தான் இந்த வழியை சூஸ் பண்ணி பேங்காங் லேக்கு செலக்டடாக போவாங்க. ஏன்னா நிறைய பேர் வெறும் லே மட்டும் முடிச்சுட்டு அப்படியே லடாக் ரைடு முடிச்சிட்டோன்னு போயிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவங்க மென்டாலிட்டிக்கு ரொம்ப கஷ்டம். என்னோட சஜஷன் என்னென்னா, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தானே,
ட்ரை பண்ணிவிட்டு இதோட சேலஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வரமோ இல்லை வராது இருக்கிறது நம்ம விருப்பம் தான். நான் போயிட்டு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் இல்லைடா உன்னால் முடியும் அப்படின்னா நான் என்கரேஜ் பண்ணுவேன். நம்மளால் முடியுங்கிற போது எல்லாராலையும் முடியும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. எங்கே எடுத்துகிட்டு போய் என்ன கொட்டுறாங்கன்னு தெரிலங்க. அதான் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை இதை எடுத்துகிட்டு போய் எங்கே வேறு எங்கேயும் கொட்டுறாங்களா ஒன்றும் தெரில. வழி விட்டாம்பா. ஃப்ரண்ட்டில் போயிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தூசி இல்லாமல். ஜெர்மன்ஸ் அங்கே போகிறான். இது ஒரு புள்ளி மாதிரி தெரியுது. டேய் கொஞ்சம் பார்த்து நீ தான் ஓட்டு. நம்மளுக்கு டக்குன்னு ஒரு பக்கமாக இழுத்துருது அந்த குழிக்கு. லைட்டாக அப்படி சறுக்கினா போதும் அந்த ஃபுல் வழியும் அப்படியே சரிஞ்சிக்கிட்டு போயிடும். ஓப்பனில் வச்சுருக்காங்க பாருங்க. இப்படி தான் லாரிலாம் வந்துட்டு போதும். இந்த வெயிட்டுக்கே எல்லாம் சரிஞ்சு ஓடிடும். ஆச்சரியமாக இருக்குது. இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு ஆக்சுவலாக ஒரு கிராசிங் பண்ணிகிட்ருக்கோம். ரிவர் கிராசிங் மாதிரி பார்த்தா அப்படி தான் தெரியுது. பின்னாடியிலேருந்து அங்கேருந்து வருது அந்த ரோடு அப்படியே ஜாயிண்ட் ஆகி அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓட்டுறதுக்கு அப்படியே ஜம்முன்னு அப்படியே பவுன்சிங் ரோடு மாதிரி இருக்குது. ஜங்குன்னு குதிக்குது. அதே மறுபடியும் ப்ளூ கலர் தீம். ஒரு சின்ன பிரிட்ஜு அதில் ஆறு ஓடுது. ஆமாம் சாரிங்க, மொதல் வரணும். பிரேக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பிடிக்க வர மாட்டேங்குது பிரேக்கு. நல்லா இருக்குது. இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது அப்படியே சுகமான இன்பமான ஒரு ஃபீல் பாருங்க. இந்த தண்ணி எங்கே அப்படியே போய் எங்கேயோ வருது. எங்கே ஆரிஜினே தெரில. ஃபுல்லாக அந்த மேலே உள்ள ஐஸ்லாம் உருகி அப்படியே தண்ணியாக போயிட்டுருக்கு ப்ளூவிஷாக. அது பாதாள மாதிரி உள்ளே போகுது. ஜூஜோ வேறு லெவலில் குறண்டி வச்சுருக்காங்க. நேச்சுரலாகவே அப்படி தான் இருந்துச்சா இல்லை நம்மளுக்கு தான் போட்டு நோண்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. செதிலாக இருக்குது. ஆப்டிமஸ் ப்ரைம் இங்கே தான் தூங்கிட்டு இருக்காப்புல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ஹெல்ப் விட்டிங்கன்னா எந்திரிச்சு நம்ம உலகத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுவார். செம்ம ஹாட் டெரைனாக இருக்குங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. கை ஏதாவது உள்ளங்கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கல்லெல்லாம் புடச்சிட்டு நிற்கிது வேறு. நல்ல தலைமை வலி கொடுக்குறான் நம்மளுக்கு. பொலேரோ சூப்பரில். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வந்து கீழே ஒரு கேமரா செட்டப் கொடுக்கணும். டயரு சஸ்பென்ஷன்லாம் என்ன அடி வாங்குதுன்னு தெரியும். பாவங்க எங்கெங்கே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. என்ன நினச்சி கூட பார்க்கல இந்த வண்டியில் லடாக் வரும்னு. இந்த வண்டியில் லோக்கல்லே சுற்றி பழக்கமாயிடுச்சா. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் லோக்கலில் தான். இப்போ வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு சிக்னேச்சராக மாறிடுச்சு, ட்ரேட்மார்க்காக. எது வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதுவுமே தெரிலல. எங்கே போகுதுன்னு அப்படியே ஃப்ளோவில் போக வேண்டியதான். என்ன நடக்குமோ பார்த்துக்குவோம். எல்லாத்தையும் கடந்து போகணும். எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். என்ஜினே ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நானே கவனிக்கிறேன். எக்ஸ்பல்ஸ் யார் பெற்ற புள்ளன்னு தெரில. குஜராத் வண்டி வந்து வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணி போயிட்டுருக்கான். எனக்காக தான் வெயிட் பண்ணுறானா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் பாவம் யார் பெற்ற பிள்ளையோ. பிரேக்லேருந்து கை எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அந்தளவுக்கு இருக்குது. மாசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நம்ம ஓட்டிட்டோம்டா. வேறு லெவல். Alright. Yeah, thank you. You want to go first? I go? Yeah. சின்ன ரிவர் கிராசிங் இருக்குது. கொஞ்சம் பார்த்து போகணும். ரைட் சைடு வருமா. கல் மண் எதுவுமே தெரியல. ஓகே மேனேஜ் பண்ணி வச்சுங்க. எப்படி சூப்பர். எக்ஸ்பல்ஸ் நம்மளுக்காக தான் நின்றுருக்கான். நம்மளுக்கு வழி விட்றதுக்காக. ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தா அவனை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து இந்த மாதிரி ரைட்டில் தான் பார்க்க முடியும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடை தாண்டி பார்த்தீங்களா ஃபுல்லாக பெபிள்ஸ் தான். என்ன மாதிரி பெபிள்ஸ் சொல்கிறேன்னா எனக்கு முடுக்கா நின்றுட்டு இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடில் தாண்டி 2 பேரும் சர்வைவ் பண்ணி வந்தாச்சு. சார் நம்ம குரூப் ஃப்ரண்ட்டில் அண்ட் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா குஜராத்தி பசங்க. ரொம்பவே அதில் எக்ஸ்பல்ஸ் ஒருத்தர் தான். நின்று பார்த்து வரலாம். ரிவர் கிராசிங் கூட இருந்துச்சு. கால் வைக்காமலே ஏதோ தாண்டி வந்துட்டேன் சேஃபாக. சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் நான் இருக்கும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுற டெரெயின் எல்லாமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டெரெயினாக இருந்துச்சுங்க. தண்ணி சரியாக குடிக்காதனால நம்ம லிப்ஸ்லாம் ட்ரை ஆகி வெடிப்பு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போகிற வழியில் என்னென்ன டீ ஷாப் பார்த்தாலும் அங்கே நம்ம திருஃபார்ம் பண்ண ஐடியா மாதிரி பட்டரை கேட்டு நம்ம லிப்ஸில் தடவிக்கிட்டோம். வெண்ணெயோட தன்மை பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுமா. கடையில் வெண்ணெயை வாங்கி உதட்ட தடவிட்டு இருக்காங்க பாருங்க. அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியன் வாங்க.
இது டேஸ்ட் ஆஃப் திருவண்ணாமலை. அங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜூம். பொழுது சாய சாய எப்படா பேங்காங் லேக் போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து எண்டப் ஆகிட்டோம். பாதிலே நின்று எங்கேயாவது தங்கிடலாம் அப்படின்னு இடத்த பார்த்தா ஃபுல்லாகவே பேஸ் கேம்புங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டே இருந்தோம். ஆனால் டைம் ஆக ஆக எல்லாருக்கும் வேறு மாதிரி திங்கிங் வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரோட்டில் யாருமே பார்க்க முடியல, நான் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சுற்றி யாரும் இல்லை, எல்லாம் வசமாக மாட்டிக்கிட்டோம். பொழுது வேற செஞ்சிருச்சு. அவ்வளோதான், போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours இந்த இருட்டிலே நான் பயணம் செஞ்சேன். நான் போகிற வழி கரெக்டாக என்னன்னே தெரில, அந்த அளவுக்கு எனக்கு பயம் உண்டாயிருச்சு. ரொம்ப பயமாக இருக்குங்க. கடவுளே, எப்படியாவது ப்ளீஸ் பேங்காங் லேக்கில் போய் சேர்த்துரு. முடியல சத்தியமாக. ஒரு 1 hour தனியாக போயிட்டுருக்கேன். பயங்கர பயமாக இருக்குது எனக்கு. ஐயோ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஐயோ சத்தியமாக இனிமேல் பேங்காங் லேக்கில் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். கோப்ரோவாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், ரெண்டத்தோட பேட்டரியும் காலிங்க. கடவுளாக அனுப்பின மாதிரி ஒரு லாரி டிரைவர் அந்த வழியை நின்றுட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் நிறுத்தி வழி கேட்டு பேங்காங் லேக்கில் ஒரு ஸ்டேயை வந்து அவன் மூலிமா புக் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டேன். என் கூட வந்த 4 பேருமே காணோம். அட்லீஸ்ட் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு அவங்கள தேடுவோன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஒன் ஆஃப் த worst டே இன் மை லைஃப். ஒன் ஆஃப் தான் சொல்ல முடியாது, இதுதான் worst டே நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பயம் ஏண்டான்னு வந்தோன்னு ஒரு ஃபீலிங் ஏற்படுத்திடுச்சு. யாருமே வெயிட் பண்ணல ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெய்சாரை காணோம். 3 பேர் தான் இருக்காங்க, ஜெய்சாரை காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. லாரி டிரைவரை பார்த்தா நான் வந்துட்டு கேட்டேன், எனக்கு திருப்பி இங்கே கொண்டு வந்தான். அப்போவே சொன்னார், சீக்கிரம் கிளம்பணும், இருட்டாயிரம், ரோடு சரியில்லைன்னாரு. கேட்டிருக்கணும். சத்தியமாக இந்தமாரி விஷயம்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நான் இனிமேல் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் இனிமேல் எனக்கு அமையே கூடாது. சத்தியமாக நான் வேண்டிக்கிறேன். ஆனால் அடுத்த நாள் அசால்ட்டாக வந்து எங்கள் கண் முன்னாடி நின்னாருங்க. நைட்டு எல்லோரும் லேட்டாக வந்ததால் பேங்காங் லேக்கில் உள்ள தனித்தனியான ஸ்டேயில் தங்கிட்டோம். ஸோ காலையிலே தான் எல்லோரும் மீட் பண்ணி லேக் பக்கத்தில் சந்தித்து எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு நாங்கள் எங்களோட டைமிங்கை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஒன் ஆஃப் த அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இனிமேல் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களேங்க, அதுதாங்க பேங்காங் லேக். 13,800 அடி உயரத்தில் இந்த லேக் அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ப மாட்டீங்க, இது ஒரு சால்ட் வாட்டர் லேக். ஆல்மோஸ்ட் 134 கிலோமீட்டர் லென்த்தில் அமைஞ்சிருக்கு. இந்த லேக்கோட 50% வந்து டிபெட்லேயும், அதாவது சைனா கீழே உள்ள டிபெட்லேயும், 40% தான் நம்ம உள்ள இந்தியா லடாக்லேயும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம 3 Idiotsல உள்ள கிளைமேக்ஸ் சீனை எடுத்திருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்தோட வைபே மாறிடுச்சுங்க. இங்கே இருக்கிற இந்த ஸ்கூட்டரில் உட்காரத்துக்கும் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்மி பர்சனல்ஸ் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு போனாங்க. அதில் ஒருத்தர், இந்த இடத்துல வின்டர் வந்தால் இந்த லேக் ஃபுல்லாகவே ஃப்ரோசன் ஆயிருமா, அந்த டைமில் இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு ஒருத்தர் ஷேர் பண்ணார். கேட்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பேங்காங் லேக்கில் உள்ள இந்த ப்ளூவிஷ் வாட்டர் தாங்க இதோட ஹைலைட்டு. படத்துலலாம் பார்த்துட்டு நேரில் வந்து பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பேங்காங் லேக்கை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சைனா வந்து பாதி தூரத்துலேருந்து சைனா இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக தான் சைனா இந்தியன் பார்டர். என்ன ஒன்று, இந்த சீனரிஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளூவிஷ் வாட்டர் மேலே ஆக்சுவலாக இது சால்ட் வாட்டரா. அண்டு முக்கியமான விஷயம், சார் காலையில பார்த்தாச்சு. சார் வந்து நாங்கள் தங்குற இடத்துலேருந்து கீழே தான் தங்கி இருந்திருக்காரு. பார்க்கறதா வந்துட்டானுங்க பசங்க. என்ன, நான் தான் லாஸ்ட்டு. நான் தான் விட்டுட்டு வந்துட்டு என்ன தொலைஞ்சு போடுறேன்னு கதை கட்டிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி வந்து என்ன விட்டு வந்தேன்னா அப்போ நான் தனியாக இந்த குரூப்ல ஜெர்மன் தான் ஃபர்ஸ்ட் தலைவர். கொஞ்சம் உடம்பு பிரச்சனைனால ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டு வந்துட்டாரு 110ல். பேங்காங்கில் வந்து ரீச் ஆகிட்டு மார்னிங் இந்த சீனரிஸ் பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து ஆங்கிலே போகிறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தான் டங்கு வேறு அழுந்துருச்சு. எல்லாருக்கும் வந்து லேட்டாக தான் வந்தோம் ஓவராலாக. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தது உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, see you, bye. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்லேருந்து ஆங்கிலே போயிட்டுருக்கோம். ஆள் இல்லாத காட்டில் இந்த ரோட்டில் நாங்கள் 3 பேர் ரைட் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக் வந்து 46 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஓட்டிட்டு வந்திருக்கோம். அண்ட் அங்கே பார்க்குறீங்களா, ஸோ இந்த இடத்தோட லெஃப்ட் விளைஞ்சி சைனாக்குள்ளே போகுது பேங்காங் லேக்கோட ஒரு பார்ட்.
ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டினியூ ஆகாது. நாங்கள் அப்படியே கண்டினியூஸாகவே இந்த லேக் ஓரமாகவே ஓட்டிகிட்டே வரோம். ஒரு 46 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்துவிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே நாங்கள் எங்களால் பார்க்க முடியாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு வியூ இனிமேல் எங்களுக்கு கிடைக்காது. அண்ட் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்காங் லேக்கோட ஸ்ட்ரெச்சை பார்த்துட்டு இந்த லேக் என்ட்ரா வர சைனாக்குள்ளே என்ட்ரா வருது பார்த்தீங்களா, பார்த்துட்டு போங்க, மறந்துடாதீங்க. ரைட் சைட் மேலே பேஸ் கேம்பும் இருக்குது.